அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எதிரிகளை அழிக்கக்கூடிய அதர்வன மாந்திரீக தாந்திரீக பிரயோக முறையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது இந்த பிரயோக முறையை பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே எதிரிகள்னால நித்தம் துன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, எதிரிகள் மேலே இந்த பிரயோக முறையை தாராளமாக பிரயோகம் பண்ணலாம். எக்காரணத்தை கொண்டும் தவறுகளே செய்யாத அப்பாவிகள் மக்கள் மேலே இந்த பிரயோக முறையை நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வம்சம் அழிஞ்சு போயிடும். சரிங்களா? அதனால தப்பு செய்யாத மக்கள் மேலே இந்த பிரயோக முறையை எக்காரணத்தை கொண்டும் பிரயோகம் பண்ண வேண்டாம். சரிங்களா? அதாவது இந்த பிரயோக முறையை எதிரிகள் மேலே ஒரு தடவை நீங்கள் பிரயோகம் பண்ணிட்டீங்க அப்படின்னா எதிரிக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிக்கும் அப்படின்னா, அதாவது எதிரிகிட்ட இருக்கக்கூடிய அனைத்து செல்வங்களையுமே அவன் இழக்க ஆரம்பிப்பான். அவனை சுற்றி உள்ள ஆள் பலத்தையும் பதவி பலம் எல்லா பலத்தையுமே அவன் இழக்க ஆரம்பிப்பான். அவனுக்கே உதவி செய்யக்கூடிய நிலையில் யாராவது உதவி செய்வாங்களா அப்படிங்கிற அந்த நிலை அவனுக்கு வர ஆரம்பிக்கும். அதே போல் உடல் ரீதியான பிரச்சனைகளும் வர ஆரம்பிக்கும். உடலில் அந்த அரிப்பு இதெல்லாம் வந்து கை கால்கள்லாம் முடக்க ஆரம்பிக்கும். அது அடுத்த நிலை பார்த்திங்கன்னா கடைசியில் அவனுக்கு மரணம்ங்கிறது வந்து நிகழ ஆரம்பிக்கும். சரிங்களா? எதற்காக இந்த பிரயோக முறையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய நபர்கள் பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்தை அழித்து நான் வாழணும் அப்படிங்கிற எண்ணம் உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க. என்னென்னா, மனிதர்கள் கூட்டத்திலேயே அசுரர்கள் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? அப்பேற்பட்டவங்கள்லாம் இந்த உலகத்தில் இருந்தாங்க அப்படின்னா பல குடும்பங்களுக்கு பிரச்சனைகளும் இந்த மாதிரி விஷயங்களும் வரும். அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி மாந்திரீக விஷயங்கள் எல்லாம் பழங்காலத்திலேயே நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய குருமார்கள் நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க. சரிங்களா? அதனால இது எக்காரணத்தை கொண்டும் நம்ம தவறான விஷயத்திற்கு இதை பயன்படுத்தக்கூடாது. சரிங்களா? அதாவது இந்த முறையை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன மூலிகைகள் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொளிஞ்சி. சரிங்களா? கொளிஞ்சி மூலிகைன்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? அந்த மூலிகையோடைய வேர் தேவைப்படும். எட்டியோடைய வேர் தேவைப்படும். அரளி செடியோடைய வேர் தேவைப்படும். அடுத்து பார்த்திங்கன்னா வேப்ப மரத்துடைய புல்லுருவி நம்மளுக்கு தேவைப்படும். சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா நிலவாகையோடைய வேர் தேவைப்படும். அடுத்து பார்த்திங்கன்னா காக்கணம் கூடு. சரிங்களா? காக்கணம் கூடுன்னா தெரியுமா? வேப்ப மரத்தில் வந்து கூடு கட்டியிருக்கோம், அண்டங்காக்கா கூடு கட்டியிருக்கோம், அந்த காக்கா கூடு. சரிங்களா? அதையும் நீங்கள் இந்த இதுக்கு எடுத்துக்கிறணும். சரிங்களா? எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, கொஞ்சோண்டு மயானத்தில் இருக்கக்கூடிய சுடலை சாம்பல் கொஞ்சம் எடுத்துக்குங்க. சரிங்களா? இதை பூரா என்ன இந்த மூலிகைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா அமாவாசை அன்னைக்குன்னு காப்பு கட்டி சாப நிவர்த்தி செய்து இந்த மூலிகையோடைய வேரெல்லாம் எடுத்துட்டு வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, ஒரு புது மண் சட்டியில் பச்சை கற்பூரம் போட்டு எரிச்சிங்க அப்படின்னா அந்த மூலிகையுடைய வேறு பூராமே கறி பக்குவத்தில் வரும். அந்த கறி பக்குவத்தில் வந்த பிறகு அந்த மூலிகையுடைய வேரெல்லாம் போட்டு நல்லா இடித்து அரைச்சி அதோட மயான சாம்பலும் சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா நல்ல பொடியாக வரும். பொடியாக வரும்போது வேப்பெண்ணெய் கொஞ்சோண்டு விட்டுக்கணும். சரிங்களா? வேப்பெண்ணெய் விட்டுக்கிறலாம், இல்லைன்னா ஐங்கோல தைலம் விட்டுக்கிறலாம். சரிங்களா? ஐங்கோல தைலம் கிடைக்காது. ஐங்கோல தைலம் இல்லாதவங்க வேப்பெண்ணெய் ஊற்றி அரைச்சிங்க. ஐங்கோல தைலம் விட்டு அரைச்சோம் அப்படின்னா மந்திர ஊரெலாம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அருமையாக வேலை செய்யும். சரிங்களா? வேப்ப எண்ணெய் கிடச்சிச்சின்னா மந்திர ஊரு கொடுக்கணும். வேப்பெண்ணெய் ஊற்றி நல்லா என்ன செஞ்சுக்கணும், அரைச்சிக்கு நீங்கள் என்ன செய்றீங்கன்னா ஒரு செப்பு டப்பால் வலிச்சு வச்சுக்குங்க. இது பேர் மாரணமைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? வலிச்சு வச்சுக்கிட்டு உங்களுடைய பூஜை ரூமில் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய மந்திரத்தை மொத்தம் வந்து 11 நாளைக்கு இந்த மந்திரத்தை இந்த மைக்கு உரு கொடுக்கணும். சரிங்களா? இப்படி உரு கொடுத்தாத்தான் இந்த மை வேலை செய்யும். சரிங்களா? இப்படி உரு கொடுத்து வச்சுக்கிறணும். அந்த மையை உயிர் கொடுத்து வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு உங்களுடைய எதிரி ஆணாக இருந்தாங்க அப்படின்னா ஆண் பாவை போலையும், பெண்ணாக இருந்தாங்க அப்படின்னா பெண் பாவை போலையும். சரிங்களா? அவருடைய புகைப்படத்தை வச்சுக்கோங்க. புகைப்படத்தை ஒன்று வச்சுக்கிட்டு அவங்கள மனசில் எதிரியோடைய உருவத்தை மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, அந்த பச்சரிசி மாவில் பன்னீர் விட்டு குழப்பி நீங்கள் என்ன செய்றீங்கன்னா எதிரியோடைய உருவப்பாவை போல் செஞ்சுக்குங்க. செஞ்சுட்டு நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, அவருடைய புகைப்படம் இருந்துச்சு அப்படின்னா அதையும் சுருட்டி அவருடைய அந்த பொம்மைக்குள்ளேயே வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம ஏற்கனவே தயார் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த மை, மாரணம் மை. சரிங்களா? அந்த மாரண மையை உடல் முழுக்க தடவுங்க. சரிங்களா? அந்த மாரண மை இருக்குது பாருங்கள், கொஞ்சோண்டு எடுத்து அந்த பாவையுடைய உடல் முழுக்க நீங்கள் தடவிட்டு அந்த பாவையை என்ன செய்றீங்கன்னா
108 தடவை செவ்வரளி பூவை எடுத்து அந்த ஸ்க்ரீனில் கொடுக்கக்கூடிய அந்த மந்திரத்தை சொல்லி அந்த பாவைக்கு அர்ச்சனை பண்ணிட்டு அந்த பாவையை கொண்டு போய் மயானத்தில் பிணம் எரிப்பாங்கல்ல எரிமேடை, அந்த எரிமேடையில் கொண்டு போய் பிதைச்சி வச்சாலும் சரி, இல்லை பிணம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த பிணத்தோடு எரியப்படக்கூடிய அந்த பிணத்து மேலே போட்டுட்டு வந்தாலும் சரி, சரிங்களா. இப்படி போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா 11 நாளைக்குள்ளாக எதிரிக்கு அங்கே துன்பம் ஆரம்பிச்சிடும், சரிங்களா. இதில் இப்படி ஒரு தடவை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்தில் எதிரிக்கு நம்ம பிரயோகம் பண்ணியாச்சு அப்படின்னா எக்காரணத்தை கொண்டும் எதிரியை நம்ம காப்பாற்ற முடியாது. எந்த ஒரு மாந்திரிக விஷயத்தினாலையும் அவனை காப்பாற்ற முடியாது. இதெல்லாம் ரொம்ப அதர்வன மாந்திரிக பிரயோக முறை, சரிங்களா. இந்த பிரயோக முறை இப்போ ஒரு தடவை எதிரி மேலே பண்ணிட்டேன்னா அவன் ஜெம்மத்துக்கு அவன் மீள முடியாது, சரிங்களா. அதனால இந்த பிரயோக முறையை உண்மையிலேயே எதிரிகளால் துன்பப்படக்கூடியவங்க, இல்லை தொடர்ந்து இந்த எதிரிகள் பார்த்தீங்கன்னா இந்த செய்வனை ஏவல் பிள்ளை இது மாதிரி வச்சு ஒரு குடும்பத்தை அழிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது போல் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா எதிரிக்கு இது மாதிரி தாராளம் பண்ணுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சில எதிரிகள் என்ன செய்வாங்கன்னா பொம்பளை பிள்ளைகளை இந்த மிரட்டுவாங்க, சரிங்களா. மிரட்டிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவோம். அப்பெல்லாம் தாராளமாக இந்த மாதிரி குணம் உள்ளவங்க மேலெல்லாம் தாராளமாக இதை பிரயோகம் பண்ணுங்க, சரிங்களா. தப்பே கிடையாது. என்னென்னா உண்மையிலேயே கஷ்டப்படுத்தக்கூடிய எதிரிகள் மேலே இதை பிரயோகம் பண்ணலாம், சரிங்களா. இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவரத்ன மகாகாளி அருள்வாக்குப்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம். இந்த மாரணமை வேணும்னாலும் நம்மகிட்ட தொடர்பு கொண்டு வாங்கிக்கிறலாம், சரிங்களா. நன்றி, வணக்கம்.